யூஸ்வலாக கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருக்கவங்க இல்லைனா லோ அண்ட் பிசி வச்சிருக்கவங்க அசாசின் கிரீட் கேம் மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம், ரன் ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்லேயே 7 அசாசின் கிரீட் டைட்டில் ப்ளே பண்ண முடியும். அந்த 7 டைட்டில்ஸுமே நான் கவர்மெண்ட் லேப்டாப்பில் பர்சனலாக ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு 2 ஃபேவரட் டைட்டில்ஸ் கூட இருக்குது. அதை இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கிராஃபிக்ஸ் டிரைவரை அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் கேம் ப்ளே ஈஸியாக பண்ண முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் இண்டலோடது அப்புறம் AMDயோட கிராஃபிக்ஸ் டிரைவரோட டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட CPU மாடலை மட்டும் டைப் பண்ணுங்க. கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்துடும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நான் எந்த கேமோட ஸ்டோரியும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நான் கேம் பிளே பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டோரியும் பார்க்க மாட்டேன். எந்த ஒரு கட் சீன் வந்தாலுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கேம் பிளே மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கேம் பிளே எப்படி இருந்துங்கிறத. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அசாசின் கிரீட் கேம், இது எல்லாருமே ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது அசாசின் கிரீட் 1 தான். 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கேம் எல்லாருமே எதிர்பார்த்தது மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் இருந்த எல்லா கேமுக்குமே ரொம்ப டஃப் கொடுத்தது. கிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, கேம் பிளேயாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த அசாசின் கிரீட் கேம் இந்த அசாசின் கிரீடுக்குன்னு ஒரு ஃபேன்ஸை கிரியேட் பண்ணிச்சு. இந்த கேமை நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபுல் ஹை கிராஃபிக்ஸ்லேயே நம்மளால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அசாசின் கிரீட் 2 தான். இதை அசாசின் கிரீட் 1 கூட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் சின்ன ஒரு அப்கிரேட்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சமாக கிராஃபிக்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் அந்த ஓப்பன் வேர்ல்டில் கொஞ்சம் சேச்சுரேஷன் கலர், ஷேடோ எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் இன்னும் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு ரீமாஸ்டர்டு அசாசின் கிரீட் 1ன்னே சொல்லலாம். மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறமா அசாசின் கிரீட் பிரதர்ஹுட், இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அசாசின் கிரீட் 1 and 2 இது ரொம்ப ஹிட் கொடுத்தது. இந்த கேம் என்ன தான் தேர்ட் ரிலீஸ் ஆனாலுமே இது அசாசின் கிரீட் 3 கிடையாது. அசாசின் கிரீட் 3ங்கிறது செப்பரேட்டாக ஒரு கேம் வச்சுருக்காங்க. இந்த கேம் ரொம்பவே ஹிட் கொடுக்கறதுக்கு காரணமே இதோட கேம் பிளே தான். இதோட கேம் பிளே அசாசின் கிரீட் 1 and 2 ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் கூட கம்பேர் பண்ணால் பெருசான இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட கேம் பிளே இன்னுமே பெட்டராக இருந்துச்சு. எல்லாருமே இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த கேமு கூட நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஈஸியாக ஹை கிராஃபிக்ஸில் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அசாசின் கிரீட் ரெவல்யூஷன், இந்த கேம் அசாசின் கிரீட் சீரியஸையே இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. இந்த கேம் 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த கேமில் ஓவராலாக எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ்லேருந்து கிராஃபிக்ஸ்லேருந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட்லேருந்து ஃபுல்லாகவே இம்ப்ரூவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த 3 அசாசின் கிரீட் டைட்டில் கூட கம்பேர் பண்ணாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட கிராஃபிக்ஸ் தான் ரொம்ப இம்ப்ரூவ்மாக இருந்துச்சு. அதாவது நம்ம லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேமாக இருந்தது. இதுக்கப்புறமா 5th கேமாக தான் அசாசின் கிரீட் 3 2012 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த கேம் அசாசின் கிரீட் ரெவல்யூஷன் அளவுக்கு அவ்வளோக்கா ஹிட் கொடுக்கல. அதுக்கு ரீசன் இதோட கேம் பிளே தான். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா இதில் நிறையவே கட் சீன்ஸ் வரும். ஆக்சுவலாக கட் சீன்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக கேம் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலே இந்த கேம் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகுனதுனால நிறையவே ஹிட் கொடுக்கல ரெவல்யூஷன் அளவுக்கு. மற்றபடி இதோட கிராஃபிக்ஸ் கேம் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஃபேன்சி எஃபெக்ட் எல்லாம் இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இதோட கிராஃபிக்ஸ் இருக்கும். நம்ம ரெவல்யூஷன் கூட கம்பேர் பண்ணால் கூட ரெவல்யூஷனில் கொஞ்சம் ஃபேன்சி எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கேமில் நேச்சுரலாக இருக்கும், எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த கேமை கூட நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ நினச்ச அளவுக்கு அசாசின் கிரீட் 3 சக்ஸஸ் கொடுக்கல. அதனால அதுக்கப்புறமா அசாசின் கிரீட் 4 பிளாக் ஃபிளாக் 2013 ரிலீஸ் பண்ணாங்க. இது அசாசின் கிரீட் சீரியஸுக்கு இன்னொரு பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் இந்த கேம் வந்ததுமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆச்சு. எனக்கு அசாசின் கிரீட் கேமில் இதுதான் என்னோட செகண்ட் ஃபேவரட் கேம். இதில் கேம் பிளே மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக இதில் ஒரு கப்பல் வாழ்க்கையும் கொடுத்துருக்காங்க. இது லேண்டில் மட்டும் இல்லாமல் நாம் கடலில் போய் கப்பலில் கேப்டனாக இருந்து அங்கே கூட நம்ம எனிமி கூட பேட்டில் பண்ணுறதும், அப்புறமா எனிமியோட டிஃபென்ஸை கப்பல்லேருந்தே டேங்கரெல்லாம் வச்சு அடித்து நொறுக்கிற மாதிரியும் நிறைய மிஷின்ஸ் இருக்கும். ஓவராலாக இந்த கேம் மற்ற அசாசின் கிரீட் கூட கம்பேர் பண்ணப்போ ரொம்பவே ஒரு சக்ஸஸ் கொடுத்தது. அதே வேளையில் ரொம்ப மாடர்ன் லுக்கில் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது. ஸோ இந்த கேம் மேபி உங்கள் லேப்டாப்பில் இல்லைனா உங்கள் லோ அண்ட் பிசியில் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா ஹை செட்டிங்ஸ்லேருந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுவும் ரன் ஆகும். நெக்ஸ்ட் கேம் அசாசின் கிரீட் ரோக். இது பிளாக் ஃபிளாக்கு அப்புறமா லான்ச் பண்ணாங்க. இதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட் அசாசின் கிரீட் கேம். இதோட கேம் பிளே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பிளாக் ஃபிளாக் கூட கம்பேர் பண்ணால் கிராஃபிக்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் இதோட கேம் பிளே அதை விடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் சேம் தான், லேண்டு ப்ளஸ் சி லைஃப் ரெண்டுலேயுமே நாம் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் 50-50ன்னு சொல்லலாம். 50% மிஷின் லேண்ட்லையும் 50% ஷிப்லையும் இருக்கும் கடலில். இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலையுமே இந்த கேம் நம்மளை போர் அடிக்க வைக்காது, ஸ்லோவாகவும் ஃபீல் பண்ணாது. ஃபுல்லாக ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இந்த கேம். இதுதான் நான் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ப்ளே பண்ணது என்னோட பர்சனல் ஃபேவரட் அசாசின் கிரீட் கேம். இந்த கேம் மேபி சில கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொஞ்சம் லேகாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கிராஃபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நம்மளால் இதையும் ப்ளே பண்ண முடியும். இதுக்கப்புறமா 2014 அசாசின் கிரீட் யூனிட்டி லான்ச் பண்ணாங்க. இந்த டைட்டில் லான்ச் ஆனதோட
நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் அசாசன் கிரீட் கேமை மிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த யூனிட்டி கேமை நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்பால் ஹேண்டில் பண்ண முடியலை. அசாசன் கிரீட் யூனிட்டி ரொம்பவே கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக நிறைய கேரக்டர்ஸோட ரொம்பவே பெரிய ஓப்பன் வேர்ல்ட் கேமாக இருந்துச்சு. ஸோ அதை நம்மளை கவர்மெண்ட் லேப்டாப்பால் ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ அதோட நானும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய கேம்ஸ் நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்லேயே ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த கேம்ஸோட லிஸ்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பிசி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.